ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சதீஷ் ராஜகோபால். புழல் கதிர்வேடு மேம்பாலம் அருகே பட்டா கத்தியுடன் நின்ற 4 பேர் கைது. பட்டா கத்தி, இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை புழல் கதிர்வேடு தாம்பரம் சென்னை பைபாஸ் சாலை மேம்பாலத்தில் புழல் செக்டர் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அங்கு சந்தேகத்திற்கிடமாக இருசக்கர வாகனத்தில் 4 பேர் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களிடம் ரோந்து போலீசார் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசியதை அடுத்து சந்தேகமடைந்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அஜித்குமார், கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த மெக்கானிக் ரஞ்சித்குமார், அன்பரசன், வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த பழனி ஆகியோர் என தெரிய வந்தது. பின்னர் அவர்களது இருசக்கர வாகனத்தை சோதனை செய்தபோது அதில் ஒரு பட்டா கத்தியும் குவார்ட்டர் மது பாட்டில்களும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் இவர்களிடம் தீவிர விசாரணையில் ஈடுபட்ட போலீசார் பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கம் துளசி நகரில் வழக்கறிஞர் ஒருவருக்கு சொந்தமான வீட்டில் 2 நபர்கள் வாடகைக்கு இருப்பதாகவும், அவர்கள் வாடகை பணம் தராமலும் வீட்டை காலி செய்யாமலும் 2 வருட காலம் கடத்தி வந்ததாகவும், இது சம்பந்தமாக பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்து தொடர்ந்து இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருவதாகவும், இதற்கிடையில் வீட்டை காலி செய்ய அடியாட்களை ஏவி குடியிருப்பவர்களை மிரட்டுவதற்காக பட்டா கத்தியுடன் சென்றதாக தெரிய வந்தது. பின்னர் இவர்கள் 4 பேரின் மீது புழல் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ரஜினிகாந்த் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து அவர்களிடம் இருந்த 2 இருசக்கர வாகனங்கள், ஒரு பட்டா கத்தியையும் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ரோந்து போலீசாரின் துரித நடவடிக்கையால் குற்றம் நிகழும் முன் 4 பேரையும் தைரியமாக பிடித்து அவர்களை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த காவலரை உயரதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர்.